டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் நெல்லையில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இந்த கள ஆய்வின் போது 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் முதல்வர் தொடங்கி வைக்கிறார். 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான டாடா லேசர் தொழிற்சாலையும் அவர் திறந்து வைக்கிறார். 40,000 பேருக்கு பட்டாக்களையும் சுமார் 20,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. டெல்லி சட்டப்பேரவையின் ஆயுள் காலம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே புதிய சட்டப்பேரவையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 70 இடங்களுக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் காலையில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக தொடங்கியது. நேரம் ஆக ஆக மக்கள் ஆர்வமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மாலை 5 மணி நேர நிலவரப்படி 60.42% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பது வரும் 8ஆம் தேதி தெரிய வரும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.